இந்த இடத்தில் நான் பேசியதற்காக என் மீது போடப்பட்ட வழக்கை நான் முதலமைச்சராகிய நான் முத்துவேல் முத்துவேலு அது வேற என்னவா சொல்லியிருந்தாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய முதலமைச்சராகிய நான் என் மீது போடப்பட்ட வழக்கை நானே திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். வெண்ணை முதல்வர் ஸ்டாலின் தொடை நடுங்கி என்றும் தனது மீது போடப்பட்ட வழக்கை தானே ரத்து செய்து கொள்வதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தாக்கி பேசியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபர்களுக்காக முதலாளிகள் சாதகமாக புட்டிகளை பெற்றுக்கொண்டு சூட்கேஸை பெற்றுக்கொண்டு இந்த அரசு 12 மணி நேரமாக உயர்த்தி வாரத்துக்கு 72 மணி நேரம் உயர்த்திருக்கிறது. இது கண்டிக்கக்கூடியது. இது திரும்ப பெற வேண்டும் என்று பேசியிருக்க என் மேல கேஸ் போட்டியா இல்லையா? கேஸ் போட்டாங்க. ஜெயில் போட்டீங்கன்னா நீங்க கேஸ் போட்ட பயந்துருவாங்களா? உன்னை தொடர்ந்தீங்க உன் மேல போடுற கேஸ் நீயே கையெழுத்து போட்டு என் மீது போடப்பட்ட வழக்கை இந்த தேதி இன்ன தேதியில் இந்த இடத்தில் நான் பேசியதற்காக என் மீது போடப்பட்ட வழக்கை நான் முதலமைச்சராகிய நான் முத்துவேல் முத்துவேலு அது வேற என்னவா சொல்லியிருந்தாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய முதலமைச்சராகிய நான் என் மீது போடப்பட்ட வழக்கை நானே திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். வெண்ணை அது பற்றி நாங்க பண்ணோம். நீ போட்ட வழக்கை நீதிமன்றத்தில் தைரியமாக சந்தித்து அந்த வழக்கிலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். அதே மேஜன கூட்டம் இன்னைக்கு மேஜன கூட்டம் அதே மேஜன கூட்டம் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் தொழிலாளருக்காக பாடுபடுறோம். என்ன பாடுபடுற? 8 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? அவன் பொண்டாட்டி பிள்ளை பார்க்க வேணாமா? குடும்பத்தை பார்க்க வேணாமா? மாடா மிஷினா எப்படி வேலை செய்வான்? செய்ய முடியுமா? இது தொழிலாளர்களுக்காக சாதகமாக தொழிலாளர் போட்டு பிரிந்தெடுப்பதற்காக இந்த அரசு தொழிலாளர் அரசு. இப்படிப்பட்ட அரசை விரட்டி அடிக்கப்பட வேண்டிய அரசு. இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்னொன்று முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. உலகத்திலேயே விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது செய்த ஒரே அரசு இந்த ஸ்டாலின் அரசு. இதுவரைக்கும் எந்த அரசும் விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது செய்தது கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.